ஒரு தடவை பார்வதி வந்து சிவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம். ஏன் பிருந்தாவனத்தை பற்றி எல்லா தேவதைகளும் இவ்வளோ புகழ் பாடுறாங்களே, பிருந்தாவனத்துக்கு என்ன மகிமை அப்படின்னு கேட்டாங்க. നാമജപത്തിനെ കുറിച്ച് ഒരു 3 മിനിറ്റ് സംസാരിച്ചിട്ട് പിന്നെ നാമജപം തുടങ്ങാം. ഒരിക്കല് ദേവിമാരും ദേവന്മാരും എല്ലാം പാർവതി ദേവി എടുത്ത് വൃന്ദാവനത്തിന്റെ മഹിമ എന്താണ് എന്ന് ഒരിക്കൽ അന്വേഷിച്ചു. வృந்தாவனத்தில் உள்ள நதி இருக்கு யமுனா, அதுவும் ரொம்ப பிரசித்தமானது. அதுதான் காரணமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைடா கதம்ப காணன்னு சொல்லிட்டு ஒரு காடு இருக்கு, கதம்ப மரங்களோட, அதோட புகழ் தான் மக்கள் பாடுறாங்களா? இல்லாட்டா பிருந்தாவனத்தோட உள்ள மக்கள் இருக்காங்களே விஜவாசிகள், அவங்க ரொம்ப சிறந்தவர்களா? இல்லாட்டா பிருந்தாவனத்தில் ஒரு கோவர்தனம் இருக்குது, கோவர்தன மலை, அது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால பிருந்தாவனத்தை பற்றி புகழ் பாடுறாங்களா மக்கள்? என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. അപ്പോൾ അവരെല്ലാം അന്വേഷിച്ചു എന്തുകൊണ്ടാണ് വൃന്ദാവനത്തിന് ഇത്ര മഹിമ? യമുനാ നദി ഉള്ളത് കൊണ്ടാണോ? കദംബകാനന ഇത് വനമുള്ളത് കൊണ്ടാണോ? ഗോവർദ്ധന പർവ്വതമുള്ളത് കൊണ്ടാണോ? അല്ല വ്രജവാസീസ് ആണോ അതിന് കാരണം? എന്താണ് ഈ മഹിമയ്ക്ക് ഇത്രയും കാരണം? சிவன் சொன்னாராம், பிருந்தாவனத்தோட மகிமை, முக்கியமான மகிமை என்ன கேட்டால், அங்கே உள்ள மக்கள் வந்து தன்னுடைய அவங்களோட சேவை புரிஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த சேவை புரியும் பொழுது அவருடைய முகத்திலேருந்து அவர் வாயிலேருந்து எப்போ பார்த்தாலும் பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டு இருப்பாங்க. யார் பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டு பகவானை மனசில் நினைத்துண்டு காய்காலங்களோட சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இடத்துல பகவான் கட்டாயம் வசிக்கிறார் அப்படின்னா. അപ്പോൾ അവർ മറുപടി പറഞ്ഞു, വൃന്ദാവനവാസികളെല്ലാം എപ്പോഴും ഭഗവാന്റെ സേവയിലായിരിക്കും, സേവ ചെയ്യുന്ന സമയത്ത് എപ്പോഴും നാമജപവും ചെയ്തുകൊണ്ടിരിക്കും, ഇതാണ് അവരുടെ പ്രത്യേകത, അവരതിൽ നിന്ന് മാറത്തില്ല എന്ന് പറഞ്ഞു. So our senses should be engaged in service, heart should be engaged in remembering the Lord, and mouth should be engaged in uttering the holy name. So you told it. அப்போ அவர் என்ன சொன்னாராம், இந்த லோகத்தில் வந்து எல்லா மக்களும் நதிகளில் போய் புண்ணிய நதிகளில் கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரி, சரஸ்வதி அந்த மாதிரி நதிகளில் போய் குளித்து தன்னுடைய பாப்பங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க. அதனால் இந்த நதிகள்லாம் கருப்பாக ஆகிடுவான் பாவங்கள்னால. ஆனால் எப்போ வந்து பகவானுடைய சுத்த பக்தர்கள் யாரோட வாயில் வந்து எப்போ பார்த்தாலும் பகவானோட நாமத்தை ஜபிச்சுட்டே பாடிட்டே ஆடிட்டே இருப்பாங்களே, அவங்க வந்து இந்த நதிகளில் குளித்தா அந்த பாவராசிகள் எவ்வளோ அதை சேர்த்து அந்த நதியில் வந்து நதியை தூஷிச்சுட்டு போனாங்களோ அந்த பாவங்கள்லாம் ஒடியே போயிடும், நதிகள்லாம் திருப்பியும் പവിത്രമായിடும் அப்படின்னாரு. അപ്പൊ ശരീരം കൊണ്ട് സേവനവും ഹൃദയം കൊണ്ട് സ്മരണയും നാവ് കൊണ്ട് ഭഗവാന്റെ നാമവും എപ്പോഴും ഉച്ചരിച്ചുകൊണ്ടിരിക്കണം. സാധാരണ നദികളിലെല്ലാം പാപികൾ ചെന്ന് സ്നാനം ചെയ്യുമ്പോൾ നദികൾ കറുപ്പാവുകയാണ്. പക്ഷേ ഇത്തരം വ്യക്തികൾ വന്ന് ഇവിടെ സ്നാനം ചെയ്യുമ്പോൾ ആ നദിയിലുള്ള പാപത്തിനെ വരെ അവർ വൃത്തിയാക്കുന്നു. அது நாமம் இது மூலம் அவங்களுக்கு என்ன புரிய வருதுன்னு சொன்னால், நாமஜபம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளுடைய சூழ்நிலையில். ஏன்னு கேட்டால், எப்போ வந்து நம்மளுடைய ஹிருதயத்தில் அஜ்ஞானமான அந்தகாரம் இருக்கிறப்போ நாமஜபம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி வந்து கரும்பு ஜூஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் இருந்துச்சுன்னா அது டேஸ்டாக இருக்காது, ரொம்ப கசப்பாக இருக்கும். அது இருந்தாலும் தப்பு வந்து கரும்பு ஜூஸில் கிடையாது, தப்பு நம்மளுடைய நாக்கில் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்கிறதுனால. ஆனால் இந்த நாமஜபத்தை பண்ணிட்டே கிருஷ்ணநாம சரிதாதி ஸ்தாபிய வித்யா பிதோபதப்த ரசனஸ்ய ரோஜிகானோ கிந்த்வாதரா தனுதினம் கலசைவ ஜுஷ்டா சுவாத்மி கிரமாத் பவதி தத்தத மூலஹந்திரி அப்படின்னு ரூபக சுவாமி சொல்கிறார். பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னால் நாமஜபத்தை மெல்ல மெல்ல அந்த வெறுப்பு போயிடும், கசப்பு போயிடும், அதில் ஒரு ஆனந்தம் ஏற்படும். எவ்வளவு நம்மளுடைய மனம் சுத்தமாகிட்டே இருக்குமோ அவ்வளோக்கு அந்த ஆனந்தமும் വർദ്ധനമാകും அப்படின்னு சொல்கிறார். ഈ കലികാലത്ത് ഈ സാഹചര്യത്ത് നാമജപം വളരെ ബുദ്ധിമുട്ടുള്ള ഒരു കാര്യമാണ്.
എങ്ങനെയാണോ പനി പിടിച്ച ആൾക്ക് ഭക്ഷണം കഴിക്കുമ്പോൾ ഒരു സ്വാദ് ഉണ്ടാവില്ല, അതേപോലെ ഇപ്പൊ നമ്മൾ നാമം ജപിക്കുമ്പോഴും സ്വാദ് ഉണ്ടാവില്ല. പക്ഷെ ക്രമേണ പനി മാറുമ്പോൾ കരിമ്പ് ജ്യൂസ് പോലും നല്ല മധുരമായി നമുക്ക് ആ സ്വാദ് അനുഭവിക്കാൻ പറ്റും. അതേപോലെ നമ്മൾ ഈ അവസ്ഥയിൽ ശ്രദ്ധയോടെ ഇരുന്ന് ജപം നന്നായിട്ട് ചെയ്താൽ നമുക്ക് ആ ஒரு அவஸ்தையிലേക്ക് உயராൻ சாதிக்கும். കരിമ്പ് ജ്യൂസ് எப்போதுமே தீர்ப்பாக தான் இருக்கும். நம்மளுக்கு கசப்பாக தெரியுது. ஆனால் ஏகாதசி இன்னைக்கு, அதுவுமே மோக்ஷதா ஏகாதசி. இந்த மாதிரி நாட்களை வந்து பக்திநாத் தாக்கூர் மாதவ திதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பகவான் ரொம்ப பிரியமான நாட்கள். அதோட டிசம்பர் மாதம் வந்து மார்கசீர்ஷ மகினை. இந்த மாதம் கிருஷ்ணர் ரொம்ப பிடிச்ச மாதம். கார்த்திக் மாதம் ராதாராணிக்கு பிடிச்ச மாதம். இந்த மாதிரி மாதங்களில் நம்ம வந்து பகவான் நாமத்தை தினம் முழுசும் 32 மாலையோ 64 மாலையோ அப்படி பண்ணினோம்னு சொன்னால் நம்மளுடைய நாமத்து மேலே உள்ள ருச்சி ஆர்வம் கூடி அது மூலம் நம்மளுடைய ஹிருதயத்தை ரொம்ப சுலபமாக நம்ம சுத்தப்படுத்த முடியும். ഇന്ന് വളരെ പ്രത്യേക ദിവസമാണ് മോക്ഷാദ ഏകാദശി, മാർഗശീർഷ മാസം. ആചാര്യന്മാർ ഇന്നത്തെ ദിവസത്തിനെ മാധവ തിഥി എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇത് വന്ന് ഭഗവാൻ കൃഷ്ണന് ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട മാസമാണ്. കാർത്തിക മാസം രാധാറാണിക്ക് പ്രിയപ്പെട്ട മാസമാണ്. അപ്പം ഇത്തരം അവസരങ്ങൾ വളരെ ഭാഗ്യമാണ്. எங்கள் ஊரில் சின்ன நான் பையனாக இருந்தப்போ ஒரு வேக்சினேஷன் போட வந்தாங்க. வேக்சினேஷன் நாங்களாம் ஓடிய போய் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துக்கு போய் ஒழிஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா டாக்டர் இன்ஜெக்ஷன் எடுத்து வந்தார். அவர் போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வெளியில் வந்தோம். நான் தப்பிச்சிட்டேன் இன்ஜெக்ஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக. ஏன்னா அந்த வேக்சினேஷன் எடுத்துக்காட்டா நம்மளுக்கு வியாதி வரும். அதே மாதிரி சில டைம் நம்மளுக்கு வந்து அருணாம ஜபம் பண்ணுறதுக்கு நம்ம